இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக. நேற்று அலி கும்மியினுடைய மரணம் தான், மூத்து தான் நம்ம ரொம்ப கவலைக்கு உண்டாக்குனது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இறந்தவங்க எல்லாருக்கும் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுப்பான் என்ற முழு நம்பிக்கையோடு அவருக்காக நம்ம துஆ செய்வோம். அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்தை கொடுப்பான். ஆமீன். இப்ப அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, இந்த அருளை பார்க்கும்போது அவருடைய இறப்புல ஒரு அருளை பார்த்தோம். அதாவது ஒருத்தவங்க இறந்து போனாங்கன்னா அந்த வீட்டுக்கு நம்ம போனோம்னா நம்ம ஆறுதல் சொல்லுவோம். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படிம்போம். அதுக்கு மேல என்ன வார்த்தை சொல்றதுன்னு அந்த இடத்த பார்த்து சிச்சுவேஷன்லாம் பார்த்து சொல்லுவோம். அது எந்த மொழிக்காரனும் சரி, எந்த நாட்டுக்காரனும், எந்த தேசத்துக்காரனா இருந்தாலும், எந்த கிராமமா இருந்தாலும் ஒரு பண்பாடோட பேசுவாங்க. கவலைப்படாதீங்க, இல்ல நமக்கு நல்லபடியா நடக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. சில பேர் கடவுள் மறுப்பாளர் கூட ஆறுதல் வார்த்தை சொல்லுவாங்க. ஆனா என்ன சொன்னாலும் அது ஒரு பிடிமானம் இருக்காது அந்த ஆளுக்கு. ஆனா அதே சமயத்துல மனிதன் சொல்ற ஆறுதலுக்கும் இறைவன் சொல்ற ஆறுதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இங்க மனிதன் இறந்து போன வீட்டுல ஆறுதல் சொல்றான். அந்த ஆறுதல்ல புடிமானம் இருக்காது. நான் இருக்கேன், கவலைப்படாதீங்கம்மா சொல்லிட்டு போடுவோம். நான் மறுநாள் ஏதாவது உதவிக்கிட்டா இல்லைங்கிற கேஸ் தான் வரும். ஆனா ஆறுதல் இறைவன் சொல்றான் பாருங்க, அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா, அதான் உண்மையான ஆறுதல். என்னை என்னைக்கு நம்பினியோ உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். அல்லாஹ் சொல்றான், என்னை என்னைக்கு நம்பினியோ, என்னை ஏற்றுக்கொண்டியோ, என்னுடைய தூதர்களை ஏற்றுக்கொண்டு, என் வேதத்தை கொண்டுள்ளியோ, என்னுடைய மறுமை டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஏற்றுக்கொண்டு உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேங்கிறான். இவ்வளவு பெரிய கேரண்டி பாருங்க. அந்த கேரண்டி எழுத்து மூலியமா கித்தாபுல கொடுவான். இது என்னுடைய வார்த்தை, இது என்னுடைய கேரண்டிங்கிறான். இப்ப இதை விட என்ன இருக்கு ஆறுதல்? அதுக்குத்தான் நான் சொன்னேன், இந்த கொம்மியினுடைய மூத்து நம்ம மனசு மனசு கவலைப்படும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு நம்மளை அறியாம நமக்கு தெரிஞ்ச ஆயத்து தான். அந்த ஆயத்து தான் 7:43. அது பெரிய ஆறுதலான ஒரு ஆயத்து. அந்த ஆறுதலான ஆயத்தை நம்ம படிக்கும் போது தான் அப்படியே மனம் அமைதியா இருந்துச்சு. சரி, 2வது இப்போ இதை எப்படி பார்ப்போம் பாருங்க. ஒரு மனுஷன் வாழ்றான், ஒரு மனுஷன் இறக்குறான். மொழிக்காரனாலும் சரி, எந்த மொழி, எந்த தேசம், எந்த நாடு, யாரா இருந்தாலும் சரி, எந்த தலைவனை பின்பற்றக்கூடிய இருந்தாலும் சரி, ஜாதி மதம் வேதம் வேறுபாடு இல்லாதவனுக்கு நான் சொல்றேன். ஒரு மனுஷன் வாழ்றான், ஒரு மனுஷன் இறக்குறான். ஒரு மனுஷன் வாழ்றான், ஒரு மனுஷன் இறக்குறான். அப்ப வாழ்ற காலத்துல யாரெல்லாம் நன்றி செலுத்துகிறார்கள் என்று பாத்தீங்கன்னாக்கா, மனிதனுக்கு மனிதன் நன்றி செலுத்துவான். ஒரு 10 ரூபா கொடுத்தா தேங்க்யூம்மா, ஏதாவது ஒரு கிஃப்ட் பொருள் கொடுத்தா தேங்க்யூம்மா, ஏதாவது ஒரு கடன் கொடுத்தா தேங்க்யூம்மா, அது திருப்பி கொடுத்தா அடுத்த தேங்க்யூ நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த மாதிரிதான் மனிதனுடைய வாழ்க்கை நன்றி உள்ள வாழ்க்கையா இருக்குது. அந்த நன்றி உள்ள வாழ்க்கை கூட எப்படி இருக்குன்னா சந்தேகத்துக்குரிய வாழ்க்கையா இருக்குது. நமக்கு முன்னாடிதான் நன்றி சொல்றான், பின்னாடி போய் என்னென்ன சொல்ல போறான்னு தெரியாது. அப்ப இந்த அளவுக்கு ஒரு மனிதன் வாழ்கின்ற போது ஒருவருக்கு ஒருவர் நன்றி சொல்லிக்கிறாங்க, ஒரு பரஸ்பரத்தை உண்டு பண்றாங்க. ஆனா அதே சமயத்துல அந்த மனுஷன் இறக்குறான் பாருங்க, இறந்த பின்பு எப்படி நன்றி? இங்க கிடைக்குதுங்க அவனுக்கு எல்லா நன்மையும். இப்ப ஒரு மனுஷன் வாழ்றான் பாருங்க, அதை வாழும் போது நீரு, நெருப்பு, ஆகாயம், இந்த காற்று, இந்த பூமி, இதெல்லாம் 5 பூதங்கிறாங்க. இந்த 5 பூதத்தையும் அனுபவிக்கிறான். ஒரு மனுஷன் ஒருத்தவனுக்கு கடன் கொடுக்குறான், ஒருத்தவனுக்கு வழிகாட்டுறான், ஒருத்தவனுக்கு ஏதாவது படிப்புக்கு பணம் கொடுக்குறான், வேற உதவி செய்யலாம், நன்றி நன்றிங்கிறான், தேங்க்யூ வெரி மச் அப்படிங்கிறான். ஆனா அந்த 5 பூதையும் நம்ம கட்டுப்பாட்டுல இறைவன் கொடுத்து இதை கொண்டு நீங்க சந்தோஷம் வாழுங்கும் போது நம்ம வாழ்றோம். இந்த காற்றை கொண்டு வாழ்றோம், இந்த நெருப்பை கொண்டு வாழ்றோம், இந்த நீரை கொண்டு வாழ்றோம், இந்த ஆகாயத்தை கொண்டு வாழ்றோம், இந்த பூமியை கொண்டு வாழ்றோம். பூமி விரிப்பாக இருக்கிறது நடந்து சொல்றோம் நம்ம. அப்ப இவ்வளவு கொடுத்த இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்றோம். யார் செய்யறாங்கன்னா, யார் இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் இந்த அனுபவிக்கிறாங்க பாருங்க. இந்த அத்தனை 5 பூதத்தையும் அனுபவிக்கிற ஒரு சொல்ல, இறைவா இவைகளை கொடுத்த உனக்கு நன்றி 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 சொல்றாங்க. அப்ப நன்றி சொல்லாத மக்கள் யாருன்னா இதை உணராத மக்கள்கள். இதெல்லாம் இயற்கைங்க, இயற்கை தன்னால வந்துச்சுப்பாங்க. இப்படிப்பட்ட மக்கள் இயற்கைக்கும் நன்றி செலுத்த மாட்டாங்க, அந்த இறைவன் கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டாங்க. அப்படியே ஏனோ தானோ வந்தது வரைக்கும் அனுபவி அப்படிங்கிற மாதிரி போவாங்க. இப்ப கடவுள் மறுப்பாளர் கூட எதுக்கு நன்றி செலுத்த மாட்டாங்க, நமக்குள்ள நன்றி செலுத்துக்குவாங்க. அப்ப இறைவனை நம்பியவர்கள் உண்மையான இறைவன் கொடுத்த இந்த கொடைக்கு நன்றி செலுத்துவாங்க. அதே மாதிரிதான் நீங்க பாருங்க, வாழ்ற மனுஷன் இருக்கான் பாருங்க, மனிதன் வாழ்றான். அந்த வாழ்ற மனுஷனுக்கு நாம ஒருத்தர் வாழ்றோம்.
வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அப்ப அவன் ஒருத்தவன் நமக்குள்ள ஒருத்தவன் இறந்துட்டான், செத்துட்டான், பொணமா போயிட்டான், மயத்தாயிட்டான். இப்ப அவன தூக்கிட்டு போறோம். எங்க கொண்டு போறோம்? சுடுகாட்டுக்கு கொண்டு போறோம், மயானத்துக்கு கொண்டு போறோம், இல்ல கபர்ஸ்தானுக்கு கொண்டு போறோம். அப்ப கொண்டு போது யாரு வருவா? சொந்தக்காரன் வருவான், ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ரொம்ப அந்யோன்யம் உள்ளவங்க வருவாங்க. அப்ப வரும்போது என்ன ஊர் கதையெல்லாம் பேசிட்டு வருவாங்க. பாடி பாட்டுக்கு போவும். பின்னால இவன் வந்தது, அவன் போனது, இவன் நடந்தது. அவன் பாடியா இருந்தா பாருங்க. அவன் செஞ்ச அக்கிரமம், இல்ல அவன் செஞ்ச நல்ல இதத்தான் பத்தி பேசிட்டு வருவாங்க. இதெல்லாம் இப்ப நடக்கும். நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு காலகட்டத்துல நடக்குது. இப்போ ஒருத்தன் இறந்துட்டான்னா, அந்த இறந்த செய்திய ஒருத்தன் கேட்டா கூட, "ஓ! அப்படியா? சரி பார்க்கலாமே" அப்படின்னு போவான். அந்த பாடி இடத்துக்கு போயி, அந்த வீட்டுக்கு போவான். பார்த்துட்டு ஆறுதல் சொல்லுவான். சொல்லிட்டு வந்தவுடனே என்ன நினைப்பான்? குளிப்பான். ஏன் குளிக்கிறான்? தீட்டு. பாடிய பார்த்தா தீட்டு. நல்லா கவனிங்க. பாடிய பார்த்தா தீட்டு அப்படின்னு குளிப்பான். குளிச்சுட்டு தான் மத்த நல்ல காரியம்லாம் செய்வான். அந்த ட்ரெஸ்ஸையும் நான் கழட்டி போட்டுருவான். ஆனா உண்மையான இறைவன் அடியான் இருக்கான் பாருங்க. அவன் சொல்ல மாட்டான், "இது தீட்டு இல்லம்மா. இது தீட்டு இல்லம்மா. இந்த ட்ரெஸ்ஸ கழட்ட வேண்டிய அவசியம் இல்லம்மா." அங்க அட்டெண்ட் பண்ணிட்டு நேரா வந்து ஆபீஸ் வேலைய கூட பார்ப்பான். அப்ப ஒருத்தவன் ஒரு பாடிய தீட்டுங்கிறான். இன்னொருத்தன் பாடிய தீட்டு இல்லைங்கிறான். தீட்டு என்பவன் இறைவன் நம்பிக்கை கொண்டவனா இருப்பான். ஆனா பிடிப்பில்லாதவன் தான் இந்த மாரி தீட்டு அது இதும்பான். இறைவனை உண்மையா நம்பிக்கை கொண்டவன், இவன் இறந்து விட்டான். நாளைக்கு நமக்கும் இதே இறப்பு வரும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவனுக்கு உள்ளதான் எனக்கும். அப்ப அவன் முன்னாடி போட்டா நம்ம பின்னாடி போக வேண்டியது. அப்படி அந்த எண்ணம் உள்ளவன் அவன தீட்டு நினைக்க மாட்டான். சகோதரனா தான் நினைப்பான். செத்த பிறகு கூட அவன சகோதரன் நினைப்பான். அப்ப இந்த இது அருள் யார் குடுத்ததுன்னா, மனிதன் அருளும் இறைவனுடைய அருள் பார்த்தீங்கன்னா, மனுஷன் வந்து இப்படி வருவான், போவான், கபர் வரைக்கும் வருவான், பொ 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 பாடி அடக்கம் பண்ற வரைக்கும் வருவான். ஆனா இங்க எப்படி தெரியுமா? கண்டிஷன். மனிதன் வாழும்போது மனிதன் இறந்துட்டான்னா, இறைவன் சொல்றான், "நீ அங்க போ." எங்க போ? அந்த இறந்தவன்ட பாடிக்கு போ. அந்த பாடி என்னை ஏற்றுக்கொண்டவனா இருந்தால், அவனுக்கா நீ பிரார்த்தனை பண்ணுங்கறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இதான் குடுப்பனங்கிறது. இங்கே கருணை இருக்குது. இங்கேயும் கருணை இருக்குது. அந்த கருணை பிடிப்பில்லாத கருணை. இங்க உள்ள பிடிப்புள்ள கருணை கண்டிஷனா கண்டான். அப்பா கண்டிஷன் போடுறது போல அல்லாஹ் கண்டிஷன் போடுறான். யூ மஸ்ட் கோ அண்ட் அட்டெண்ட் த பிரேயர். எது ஜனாசா பிரேயர் அட்டெண்ட் பண்ணு. பாடி போற வரைக்கும் நீ போ அப்படிங்கிறான். அப்ப இந்த வார்த்தை எப்படி சொல்றான்? தௌபாங்கிற அத்தியாயத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, கிளீனா சொல்லுவான். யாரெல்லாம் உன்னுடைய சகோதரர்கள் இறந்து விட்டார்களோ, சகோதரனா இன்னும் பூமிக்குவா யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொண்டார்களோ, என்னுடைய தூதர்களை ஏற்றுக்கொண்டார்களோ, என்னுடைய வேதத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, இந்த தேவ ஜட்ஜ்மெண்ட் ஏற்றுக்கொண்ட அவர்கள் அனைவரும் நமக்கு சகோதரர்கள் அப்படின்னு நல்லா சொன்னான். ஆகவே சகோதரருடைய பாடியில வந்து மையத்துல வந்து நீ கலந்துக்கங்கிறான். இல்ல இல்ல நான் பாவம் பண்ணவனாச்சே, எனக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கானே, பாடிய செத்து கிடக்கானே, அவனுக்கு போய் பிரார்த்தனை பண்ண சொல்லி அவன் யாருன்னு எனக்கு தெரியாதனால, அவனை ஏற்றுக்கொண்டவன் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவன், நீ அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட நீ அவனுக்கு பிரார்த்தனை பண்ணுகிறான். எவ்வளவு பெரிய அருள் பாருங்க. அங்க செத்தவனை தீட்டுங்கிறோம். இங்க செத்தவனை வந்து தீட்டுன்னு சொல்லக்கூடாதுங்கிறான். அவன் என்னுடைய அடியான். நீ அவனுக்கு பிரார்த்தனை பண்ணு. அல்லாஹ் எனக்கே பயமாக்குதே. நானே பாவாளையா இருக்கானே. அவனுக்கு போய் எனக்கு போய் பிரார்த்தனை பண்ண சொல்ல, யூ மஸ்ட் டூ இட். நீ கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். உன்னுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணுகிறான். அது பிரார்த்தனை பண்றது மட்டும் இல்ல. இந்த தீட்டுங்கிற இந்த மனிதன் கோயில் பக்கமோ, சர்ச்சு பக்கமோ எங்கேயுமே அவன் பக்கம் நெருங்க முடியாது. ஏன் கேட்டா, அவனுக்கு தீட்டுன்னு அவன் மனசுல பதிஞ்சிருச்சு. ஆனா இங்க எப்படின்னாக்கா, தீட்டுன்னு நெனச்சா கூட தீட்டுன்னு சொல்லக்கூடாது. அந்த பாடிய நீ தான் சுமந்து போணும். நீங்க கொண்டுட்டு போயி, அத பள்ளிவாசல்ல வைக்கணும். எந்த இடத்துல இறைவனை வணங்குகிறீர்களோ, அந்த வணங்கக்கூடிய இறைவனுடைய இடத்துல அந்த பாடிய வை. அதற்கு முன்னாடி நின்று நீ ஜனாசா தொழுகையை செய்யினால்தான். இவ்வளவு பெரிய கருணை பாருங்க. செத்த கூட நமக்கு இவ்வளவு ஒரு பரக்கத்து இருக்கு. அந்த செத்தவனு கூட நமக்கு பரக்கத்து இருக்குது. உயிரோடு உள்ளவனுக்கும் கருணை இருக்குது. அல்லாஹ் தான். செத்து போனவன் கருணை இருக்குது. அப்ப உயிரோட உள்ளவன் அவனுக்கு பாவ மன்னிப்பு கேட்கிறான். அப்ப செத்தவனுக்கு வந்து பாவ மன்னிப்புடைய பரக்கத்து கிடைக்குது. இப்ப அருள் எங்க வேலை செய்ய பாருங்க. இதெல்லாம் உணரக்கூடிய மக்கள் தான் இத உணர்ந்து வருவாங்க. இன்னைக்கு இஸ்லாத்துக்கு கூட்டம் கூட்டமா வர்றாங்கன்னா இதுதான் அர்த்தம். ஒரு பெண்மணி மாடியிலேருந்து அவங்களோட கதைய படிச்சேன். மாடியிலேருந்து பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது ஒ ஒரு பாடி.
அதை சுத்தம் பண்ணி வெள்ளை துணி போட்டு அதை அழகான முறையில் அடக்கம் பண்றாங்க. அந்த அம்மா இறங்கி வந்து இந்த அப்படியே இந்த ஊர்வலத்தை பார்க்குது. அந்த அம்மா கிறித்துவ அம்மா தான் பார்த்து சொல்லுது, இவ்வளவு பெரிய ஒரு ஒரு நன்மையை வந்து இவ்வளவு பெரிய ஒரு தன்மையை வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த கும்பலில் உள்ளவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க. ஏங்க அதுதான் தீட்டாச்சே, அது கூட போறீங்க, கொள்றீங்க, குளிப்பாட்டுறீங்க, ட்ரெஸ்ஸை மாத்துறீங்க, வெள்ளை ஆடைகள்லாம் போடுறீங்க, திருப்பி போய் பள்ளிவாசல்லையே வைக்கிறீங்க. அப்புறம் பள்ளிவாசல மைத்தாங்குள்ளேயே அந்த பள்ளிக்கு பக்கத்துல உள்ள அடக்கத்தலத்தையே அடக்குறீங்களே, அடக்குற வரைக்கும் நிக்கிறீங்களா, அப்புறம் பிரார்த்தனை பண்றீங்களே, இவ்வளவு செய்றீங்களே, உங்களுக்கு அவன் சகோதரனான்னு கேட்கறாங்க. உங்க கூட பிறந்தவன் இல்ல, அவன் சகோதரனா ஒரு முஸ்லீம். இப்படி செய்றீங்களா, திஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் அல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. எங்களை படைத்த இறைவனுடைய கட்டளை. நாங்க நம்பி கொண்டோம். இதைத்தான் எங்களுடைய தூதர் செய்து காட்டினார். ஆக எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி, ஒரு தலைவர் இருந்தார் பாருங்க. அவர் செய்த வழிகாட்டி தான் அந்த வழிகாட்டி. இந்த வழியில தான் நாங்க போறோம் அப்படிங்கும்போது அந்த அம்மா பார்த்தது, அது வந்து இது வந்து இஸ்லாத்தை உடனே ஏத்துக்கொண்டு குரான படிக்க ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு டெட் பாடி, ஒரு ஒரு தீட்டுங்கிற டெட் பாடிக்கு பிறகு அந்த டெட் பாடி ஒரு ஒரு பெண்ணையே மாத்திருச்சு. இது எதுக்காக சொல்றோம்னா, கருணை. அல்லாஹ்வுடைய கருணை பாருங்க. செத்தாலும் கருணை தான், இவன் இருந்தாலும் இவனுக்கு கருணை தான். அது மட்டும் இல்ல, பள்ளியில வச்சு அவனை தொழு வைக்கிறது, அந்த பள்ளியிலேயே அவனை அடக்கஸ்தானம் பண்றது, அவன் பிள்ளைங்க இல்லாம மத்தவங்களும் அவன் ஜனாசா தொழுறது. ஒண்ணே ஒண்ணு, அவன் சிறுக்கு வைக்காம இருக்கணும். சிறுக்கு வச்சுனால அவனுக்கு நீங்க தொழுக கூடாது, அவனுடைய கபர்ல நீங்க நிக்க கூடாதுன்னு அல்லாஹ். அப்ப இதுதான் ஆர்டர். அப்ப இந்த ஆர்டர் யார் ஒபே பண்றாங்களோ அவர்களை அல்லாஹ் சொன்னா என்னுடைய அடியாள். அவனுக்கு நான் வச்ச பிறதான் முஸ்லீம், எனக்கு சரண்டர் ஆனவன், எனக்கு கட்டுப்பட்டவங்கிறான். அப்ப இந்த இடத்துலதான் ஒரே ஒரு நியூஸ் சொல்லி முடிக்கிறார். அப்ப கொம்மீனி, இந்த அலி கொம்மீனி இறந்து விட்டாருன்னு அந்த அபிஷியல் செய்தி சொல்லும் போது அந்த செய்தி வாசிப்பார் இருக்கு பாருங்க, ரெகுலரா வாசிப்பாரு. அவர் வாசித்து முடிக்கிறது கூட அழுதுட்டாரு. கடகடன்னு அழுதுறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு தலைவன் மேல ஒரு விசுவாசம். இன்னைக்கு அந்த விசுவாசம் இருக்குன்னா அந்த மக்களுக்கு வந்து இவர் சேவை செஞ்சவரா இருக்கணும். ஔவையார் சொல்றாரு பாருங்க, குடி உயர்ந்தால் தோல் உயரும். குடி உயரணும். குடியினுடைய மனசு, குடியினுடைய அல்பு வந்து குளிரணும். இந்த இதயம் வந்து குளிரணும். அப்பதான் உன்னுடைய ஆட்சி அதிகாரம் நிலைக்கும். இல்லைன்னா உன் ஆட்சி அதிகாரம் என்னைக்குமே டேஞ்சர் தான் இருக்குது. நீ நினைச்சு நிப்பண்டு நிக்கவும் முடியாது, நினைச்சே நிக்க மாட்டேன். அடிக்கிற அடி, இறைவன் கொடுக்கிற அடியை வந்து உன்னால தாங்க முடியாதுங்கிறதா இந்த ஔவையாறுல ரொம்ப பேர் சொன்னதுதான் இது. அதனால இந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையெல்லாம் நம்ம கேட்டு நம்மளை நாம சீர்படுத்தி கொள்ளணும். அது பாருங்க, இறைவன் சொல்றான், எந்த ஒரு தவறும் எந்த ஒரு நிகழும் உங்கள் கைகளால் நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த கைகளால் உங்களுடைய கருமத்தை, உங்களுடைய பலாவை, உங்களுடைய முசீபத்தை, உங்களுடைய கெடுதிகளை நீங்கள் வாங்கி கொண்டால் அந்த கெடுதிக்கு, அந்த தீமைக்கு அல்லாஹ்வை ஒருபோதும் நீங்க துணைக்கு கொண்டு வர்றாங்க. அல்லாஹ் மேல ஒருபோதும் பழி போடாதீங்கிறான். இன்னைக்கு இது என்னன்னா ஆட்சி அதிகாரம். இதான் ஆட்சி அதிகாரம் யார் கையில கொடுக்கணும்னா, யார் நம்மோடு இருக்கிறார்களோ, யார் மக்களுக்காக சேவை செய்வார்களோ, யார் மக்களுக்காக அழுவார்களோ, யார் மக்களுடைய நன்மையை கொண்டு அந்த ஒரு எண்ணத்தை உருவாக்குவார்களோ அவர்களை நாம தேர்ந்தெடுக்கணும். இல்லைன்னு நீங்க கஷ்டம்தான். குரங்கு கையில பூமாலை மாட்ட மாதிரி தான், கிள்ளி கிள்ளி எரியும். ஆனா அதே மாலை நல்லவங்க கையில நம்ம கொடுத்தோம்னாக்கா அதை வச்சு அழகு பார்ப்பாங்க. ஏன்? அந்த ஒவ்வொரு மாலையும் ஒவ்வொரு மக்களு, அந்த மக்கள் கொடுத்ததான் இந்த மாலை அப்படின்னு அந்த மக்களை எவன் நினைக்கிறானோ அவன் தான் உண்மையான ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு தகுதி உள்ளவர். அந்த தகுதி உள்ளவனை தேர்ந்தெடுக்காம நாம வெறுமன நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கட்சிக்காரரு நமக்கு வேண்டப்பட்டவர் அப்படின்னு நம்ம எடுத்து அவர் கெட்டவரும் தெரிஞ்சு உட்கார வச்சோம்னா கெட்டது நடக்கும். அந்த கெட்டது கடவுளாக நடக்கல, நம்முடைய கைகளால் நடந்து கொண்டது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான். இதான் இந்த அருளுக்கு நேர் மாத்தம். அப்ப அருளை இறைவன் காட்டிட்டான். இந்த அருள் பக்கம் வாங்க, இந்த அருளை நல்லா டீப்பா திங்க் பண்ணுங்க. அப்படி திங்க் பண்ணீங்கன்னா அருள் எல்லாருக்கும் கிடைச்ச அந்த கிடைக்கப்பட்ட அருளை தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறும் என்ற எண்ணம் நமக்கு வரும் என்று கூறி நிறைவு செய்ய நன்றி. வசலாம்.